போகலாம் வாரே. கல்வாரிக்கு போகலாம் வாரே. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. துதி ஆராதனை ஆராதனை என்ற பாடலை பாடும். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக சம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக சம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். இந்த ஜனத்தை எனக்காக தெரிந்து கொண்டேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். என் ஜனங்கள் என்னை ஆராதிப்பதற்கு அவர்களை போகவிடு என்று சொல்லி இஸ்ரேல் மக்களை பார்வோனிடமிருந்து விடுவித்த ஆண்டவர். நம்மையெல்லாம் ஆண்டவரை துதிக்கவும் ஆண்டவரை ஆராதிக்கவும் இந்த உலகத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே வழிகாட்டியாக இருக்கிற கடவுள், மேகசம்பமாக இருக்கிற கடவுள், நம்மை ஒவ்வொரு நாளும் கிருபையாய் வழிநடத்துகின்ற கடவுள். ஆண்டவரை கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த காலை வேளையில் நாம் வருவது பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி அனுதினமும் எழுப்புகிறார். ஒருவேளை முதல் 2-3 நாள் அது கடினமாக இருந்திருக்கலாம். ஆனால் எத்தனை பேர் அதை உணர்றீங்கன்னு தெரில. சரியான நேரத்தில் நம்மை தூக்கத்தை விட்டு எழுப்புகிற ஆண்டவர், நம்மை வாஞ்சையோடு கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வருகிற ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் தான் ஒவ்வொரு நாளும் உன்னை அழைத்து வரார். ஆண்டவர் அழைத்து வர்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? இந்த ஆண்டு இந்த தவக்காலம் என் வாழ்க்கையில் உண்மையாகவே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிற காலம். அப்படி விசுவாசிக்கிறவங்க ஆண்டவரை கொஞ்ச நேரம் நம்ம கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஆண்டவருடைய வசனம் தான் அனுப்பின காரியத்தை செய்யாமல் திரும்ப அவரிடத்தில் போவாதான். ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு வசனத்தை தரார், வார்த்தையை தரார். நம்ம வாழ்க்கையை புடமிடுவதற்கு கிறிஸ்துவின் குணங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசுகிறது. ஒவ்வொரு குணமும் ஆண்டவரிடத்தில் வெளிப்பட்ட ஒவ்வொரு குணமும் நம்மள வெளிப்பட வேண்டும். அப்படி இந்த நாளின் தியானத்திற்காய் சிந்தனைக்காய் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கடன் பிரச்சனையில் கஷ்டப்படுறவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்ற ஒரு முதுமொழி உண்டு. கடன் பிரச்சனை பல நேரங்களில் குடும்பத்தில் கஷ்டம், மருத்துவ செலவினம் தேவை, பிள்ளைங்களுடைய படிப்பு, பிள்ளைங்களுடைய திருமணம், இந்த காரியத்துக்காய் பல நேரங்களில் அநேகம் பேர் கடனுக்குள்ளே அவங்க விழுந்துடுறாங்க. ஆனால் இந்த கடன்லேருந்து வர்றதுக்கு அவங்க வெளியில் வர முடியல. அல்லது எடுத்த காரியத்தை முடிக்கணும், வீடு கட்டணும், அல்லது பிஸ்னஸை தொடங்கணும், தொழிலை விருத்தி அடையணும், புதிய பொருட்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கடனில் நிறைய பேர் விழுந்துடுறாங்க. ஆனால் அது நாளாக நெருக்கிற சூழல், அவங்க வேதனைப்படுற ஒரு சூழல். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து கடவுள் மாற்றணும். கடந்த நாட்களில் ஒரு சகோதரர் வந்தார், ஐயா நாம் கடந்த ஆண்டு இத்தனை லட்சம் ரூபாய் நான் கடனில் இருந்தேன், 40 நாள் ஜெபம் விசுவாசத்தோடு வந்தேன், கர்த்தர் என் கடன் பிரச்சனையை மாற்றினார். 1-2 இல்லை, லட்சக்கணக்கில் சகோதரர் சொன்னார். நான் ஆச்சரியப்பட்டு போனேன். கர்த்தரால் முடியாத ஒன்றுமில்லை. அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் ஒருவேளை இந்த பொருளாதார நெருக்கடியில், பண கஷ்டத்தில், கடன் பிரச்சனையில் நான் இருப்பாய் என்று சொன்னால், ஆவியானவர் இந்த நாளில் அவங்களோடு ஜெபிக்கிற பாரத்தை நமக்கு கொடுக்குறார். யாராவது ஒருவர் அதற்காக நான் ஜெபிப்போம். வியாபாரத்தில் கடன், குடும்பத்தில் கடன், தொழிலில் கடன், அலுவலகத்தில் கடன், அப்படி தேவைக்காக கடனில் இருக்கிறவங்க விடுதலை பெற முடியாது. யாராவது ஒருவர் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்
ஆமே. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபையில் குறிப்பாக இந்த உபவாச ஜெபத்தில் வருகிற கடன்பட்டிருக்கிற குடும்பங்களே கத்தர் விடுவிக்க போவதுக்காய் விசுவாசத்தோடு கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபை குடும்பங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் பெயர் வாசிக்கிற குடும்பங்களுக்காய், இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக, எதிர்காலத்திற்காக நம்ம ஜெபிப்போம். திரு டல்வின் அவர்கள், திரு தீபக் ஜோனத்தான், திரு இமானுவேல் ஜோன்ஸ், திரு இன்பராஜ் வி, ஐசக் ராஜதுரை, 2 பேர் ஐசக் ராஜதுரை 2 குடும்பங்கள் இருக்கிறாங்க. இந்த குடும்பங்களை மனதில் வைத்து யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க கேட்கிறேன். டல்வின், தீபக் ஜோனத்தான், இமானுவேல் ஜோன்ஸ், வி இன்பராஜ், ஐசக் ராஜதுரை 2 குடும்பத்தார் யாராவது ஒருவர் ஜெபிப்போம். இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த போவதுக்காய், நம்முடைய எதிர்காலங்கள் வளமாக இருக்க போவதுக்காய் கத்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாயடியே படர்ந்திலங்க. கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாயடியேன் படர்ந்திலங்க. கிளை நறுக்கி கலை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்வீர். கிளை நறுக்கி கலை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்வீர். பாதம் பணிந்தே என்னாலும் தூதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் உள்ளம் பொங்குதே. உட்காருவோம். அன்பானவர்களே, இந்த 40 நாள் காலை தியானத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். மார்க்கு நற்செய்தி நூல் 10ஆம் அத்தியாயம் 43, 45 வசனங்களை வாசிப்போம். அன்பானவர்களே, இன்றைக்கி யாரும் மோசஸ் ஐயா கூட போட்டி போட முடியாது பைபிள் வாசி. ஏன் தெரியுமா? முன்னாடியே வந்து டெக்ஸ்ட்டு வாங்கிட்டார். முதலாக வந்ததுனால வாங்கிட்டார். மகிழ்ச்சி. உங்களுடைய உற்சாகத்துக்காக உங்களை பாராட்டுகிறேன். இந்த நாள் நாம் தியானிக்கின்ற இயேசு கிறிஸ்துனுடைய நற்பண்புகள் அல்லது தெய்வீக குணங்கள் வந்து ஹியூமிலிட்டி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வில் வெளிப்பட்ட பணிவு. ஒரு ஒரு தொழிற்சாலையில் கார் உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னால் பல ஸ்பேர் பார்ட்ஸ் அங்கங்கேருந்து அதை உற்பத்தி செய்வாங்க இல்லையா? உற்பத்தி செஞ்சு ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்பேர் பார்ட்ஸை கொண்டாந்து அதில் பொருத்துவாங்க. முதல்ல காரு தெரியாது விஷுவலாக. ஆனால்
இந்த எல்லா பொருளும் வந்து சேர்ந்த உடனே அழகான ஒரு கார் என்ன பண்ணோம் நம்ம பார்க்குறதுக்கு தெரியும். இந்த 40 நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீக குணங்களை நம்ம தியானிக்கிறோம். ஸோ இது ஒரு வகையில் நமக்கு தேவையான ஆன்மீக என்ன சொல்லலாம், ஸ்பேர் பார்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு குணங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். எத்தனை பேர் அதை நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு தெரில, ஆண்டவரே இந்த குணம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணோம்னா நீங்கள் ஒரு என்ன சொல்லலாம், முடிவில் ஒரு அழகான ஒரு காரை நீங்கள் என்ன பண்ணலாம், ஜொலிக்க முடியும். அப்படிப்பட்ட ஜெப சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் இந்த நான் ஒவ்வொரு வருஷமும் ஆவியானவரை தர ஒரு சிந்தனை. ஆனால் அதுக்குள்ளே போகும்பொழுது ஆச்சரியமாக இருக்குது. அதை நம்ம இன்னும் டீப்பாக தியானிக்கும் போது இயேசுவில் எத்தனை பரிமாணங்கள், எத்தனை குணங்கள் ஆண்டவருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டது அப்படின்னு. இன்றைக்கி ஆண்டவருடைய பணிவை பற்றி நாம் பார்க்க போகிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் வந்து இந்த பணிவை பற்றி இப்படி எழுதுகிறார். எல்லாருக்கும் நன்றாம் பணித்தல், அவருள்ளும் செல்வார்க்கே செல்வம் தகைத்து. எத்தனை பேருக்கு இந்த திருக்குறள் ஞாபகம் இருக்குதுன்னு தெரில, நான் படிக்கும் போது தான் அதை வாசித்தேன். நான் மறுபடியும் அதுக்கு வாசிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வார்க்கே செல்வம் தகைத்து. அப்படின்னா எல்லாருக்கும் பணிவு என்பது இருக்க வேண்டும். செல்வம் பெற்றவர்களுக்கு அந்த பணிவு என்பது கூடுதலான தகுதியாக பொருள் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். புதிய ஏற்பாட்டில் பணிவை கற்றுக்கொள்வதற்கு நம் இயேசு ஒருவரே நமக்கு மாதிரியாக இருக்கிறார். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு ஆண்டவருடைய பணிவை அவருடைய சிறு வயதிலே நம்ம பார்க்குறோம். லூக்கா 2ஆம் அத்தியாயம் 51 அத்தியாயத்தை வசனத்தை வாசிக்கும் போது 12 வயதில் ஆண்டவர் எருசலேம் ஆலயத்தில் போய் வேத பாரகரோடு பரிசேயரோடு ஆண்டவர் போதித்து கொண்டிருக்கிறார். அவருடைய அறிவு ஆற்றலை பார்த்து எல்லாரும் திகைச்சிட்டாங்க. இவனுக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கு பின்னாடி அவர் தன்னுடைய பெற்றோரோடு கூட அவர் நாசரேத்தூருக்கு வந்து பணிந்து நடந்தார் அப்படின்னு நற்செய்தியாளர்கள் எழுதுகிறாங்க. அங்கேருந்து இவங்க அப்பா அம்மா கோயிலில் போய் ஆண்டவரை வணங்க போனாங்க. அங்கே இருக்கிற அந்த வேத பாரகர்னு சொல்லும்போது அதை கற்பிக்கிறவங்க, அவங்கள காட்டிலும் ஞானமாக பேசுகிற ஒரு குழந்தை இப்போ திரும்ப வந்து ஒரு தச்சனுக்கும் மரியாளுக்கும் அடங்கி நடந்தார், பணிந்து நடந்தார் என்று சொல்லுகிற பொழுது சிறு பிராயத்திலிருந்தே ஆண்டவருடைய அந்த பணிவை நம்ம திருமறையில் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையில் பணிவு வெளிப்பட்டது. இன்றைக்கி வாசிக்க கேட்ட மார்க்கு 10ஆம் அத்தியாயத்தில் சீடர்களுக்குள்ள ஒரு போட்டி வந்துடுது, யார் பெரியவன் இல்லை அப்படின்னு ஒரு போட்டி. சீடர்கள் யார் பெரியவர் என்று வாக்குவாதம் செஞ்சப்போ ஆண்டவர் சொன்னார், ஒரு சிறு பிள்ளையை கொண்டாந்து முன்னாடி நிற்க வச்சு, இந்த குழந்தைய போல் மாறுறவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவங்க, நீங்கள் யாருமே பெரியவர்கள் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் எல்லாரையும் திகைக்க வைத்ததை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 23ஆம் அத்தியாயத்தில் தன்னைத்தான் உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப்படுவார், தன்னைத்தான் தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப்படுவார் என்கின்ற புதிய போதனையை ஆண்டவர் சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய இன்னொரு பண்பு, லூக்கா 17ஆம் அத்தியாயத்தில் சீடர்கள் போயிட்டு அற்புதமெல்லாம் செஞ்சுட்டு திரும்பி வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, சாமி நாங்கள் ஜெபம் பண்ண பிசாசு போது அற்புதமெல்லாம் நடக்குதுன்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இதை குறித்து நீங்கள் புகழ்ந்து மற்றவங்க புகழ்ந்து பேசும்போது நீங்கள் அதை உயர்வாக நினைக்காதீங்க, பாராட்டும் போது மாறாக நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையை செய்தோம் என்று சொல்லுங்கள். இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையில் அதான் செய்கிறார். நிறைய முறை ஆண்டவர் அப்படி உயர்த்த முன் வரும்பொழுது, ராஜாவாக உயர்த்த முன் வரும்பொழுது, அரசராக உயர்த்த முன் வரும்பொழுது அவர் அவங்களை விட்டு விலகி போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த பணிவு என்பது நாம் நம்முடைய கலாச்சாரத்தில் பார்க்கும் பொழுது அது ஏதோ ஒரு குறைவானதாக மதிப்பிடுகின்ற ஒன்றாக இருக்கிறது. தவறான பார்வை இருக்குது. ஒருத்தர் சண்டை நடக்குது, ஒருத்தர் பணிந்து போகிறாங்கன்னா உடனே இவன் பயந்துட்டான் அப்படின்னு சொல்கிற ஒரு பார்வை இருக்கிறது. அல்லது சுயமரியாதை இல்லை, அவங்களுடைய இமேஜை வந்து குறைச்சி மதிப்பிடுற மாதிரி ஒரு பார்வை இன்றைக்கு இருக்கிறது. குறைவான முக்கியத்துவம் வாய்ந்ததாக பணிவு இந்த சமூகத்தில் சிந்திக்கப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் அவங்ககிட்ட தன்னம்பிக்கை இல்லை, அதனால தான் அவன் இதில் பின்வாங்கிட்டான் அப்படின்னு சொல்கிறான். இவைகளெல்லாம் உலகத்தின் பார்வையாக இருந்தாலும் தெய்வீக பார்வையில் பணிவு என்பது
கடவுளுடைய குணமாக இருக்கிறது. அன்னை தெரசா அவர்கள் பல நேரங்களில் அப்படி அவங்க தன்னை விட்டு கொடுத்து போன அனுபவத்தை அவங்க வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அந்த அம்மா சொல்கிறாங்க, அவமானங்களை நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வதன் வழியாக கிறிஸ்துவின் பணிவை கற்றுக்கொள்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏற்படுகிற அவமானங்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் வேணும், அதுக்கும் ஒரு தைரியம் வேணும். அவமானத்தை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு பணிவு வேணும். இப்போ ரோட்டில் நம்ம போகிறோம், உதாரணமாக ஒரு பைக்கோ காரோ ஓட்டிகிட்டு போகிறோம், பின்னாடி வர்றவர் ரொம்ப நேரம் நமக்கு ஹார்ன் அடித்து வழி விடணும்னு கேட்குறாரு. ஆனால் அந்த இடத்துல ஒரு ஈகோ வரும், அந்த காரை விட என் கார் பெருசு, அல்லது அவனை விட எனக்கு வேகமாக ஓட்ட தெரியும், அவன் பெரியவனா நான் பெரியவன். அந்த ஈகோ என்ன பண்ணும், சில நேரம் என்னை முந்தி தள்ள ஆரம்பிக்கும். அப்போ இந்த பணிவிலிருந்து எது நம்மளை மாற்றுதுன்னு சொன்னால் ஈகோ தான் மாற்றுது. ஆனால் ஒரு நிமிடம் ஒதுங்கி நீ போப்பான்னு சொல்லி வழி விடுங்க, நமக்கு ஆக்சிடெண்ட் வராது, அல்லது வேகமாக ஓட்ட வேண்டிய அந்த பதட்டம் நமக்கு இல்லை. அப்போ வாழ்க்கை கூட அப்படி தான். சில நேரங்களில் நம்மை முந்திக் கொள்வதற்கு சிலர் வருகிற பொழுது தாராளமாக அவர்களுக்கு வழிவிட்டு நாம் ஒதுங்கி நிற்போம், போட்டோம். அவங்க அந்த பணிவு நிச்சயமாக நம்மை ஒரு நாள் உயர்த்தும். இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையில் அந்த பணிவை ஒவ்வொரு கட்டத்திலும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார்னு சொல்லி பார்க்கிறோம். பவுல் பிலிப்பிய திருச்சபைக்கு எழுதும்பொழுது ஆண்டவருடைய பணிவினுடைய 4 வடிவங்களை சொல்கிறார். 1, அவர் தன்னை வெறுமையாக்கினார். 2வது அடிமையின் ரூபம் எடுத்தார். 3வது கீழ்ப்படிந்தார். 4வது மரணம் வரை தன்னை தாழ்த்தினார். இது பணிவினுடைய 4 பரிணாமங்களாக சொல்லுகிறார்கள். அதாவது அறிவு, பரிவு, துணிவு, பணிவு, இது 4மே நம்ம எல்லார்கிட்டே இருக்கணும். இந்த 4ஐயும் அந்த 4 வடிவங்களை நம்ம பொருத்தி பார்ப்போம். அறிவு வெறுமையோடவும், பரிவு அடிமை, அதாவது அந்த தாழ்ந்து போகிற நிலைமையிலும், துணிவு என்பது கீழ்ப்படிவதிலும், பணிவு என்பது தாழ்த்தி கொள்வதிலும் வெளிப்படுகிறது. ஆனால் உலகம், இந்த நவீன உலகம் எதை முதன்மைப்படுத்துதுன்னு சொன்னால், உனக்கு அறிவு இருக்குது நீ செய்யலாம், இல்லது உனக்கு துணிவு இருக்குது நீ செய்யலாம் அப்படின்னு இது 2த்தை தான் உலகம் முதன்மைப்படுத்துதே தவிர அந்த பரிவையும் அல்லது இரக்கத்தையும் அந்த பணிவையும் ஏதோ தாழ்ந்து மதிப்பிடுகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த அறிவும் துணிவும் வாழ்க்கையில் நம்மளை எங்கே கொண்டு போகும் தெரியுமா? சில நேரம் அது நம்ம ஆதிக்கத்திற்கு வழிவகுக்கிறது, சில நேரம் வன்முறைக்கு வழிவகுக்கிறது, சில நேரம் ஏமாற்றுவதற்கு வழிவகுக்கிறது, சில நேரம் ஏன் நம்மளை அழிவுக்கே இட்டு செல்வதற்கு இந்த அறிவும் இந்த துணிவும் நம்மை வழி நடத்துகிறது. ஆனால் இயேசு ஆண்டவர் நமக்கு அழகான ஒரு முன்மாதிரியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு நாள் மாலை சீடர்களோடு ஆண்டவர் பந்திருக்கிறார். அன்றைக்கி தெரியாத அந்த சீடர்களுக்கு இன்றைக்கி நைட்டு தான் நம்ம ஆண்டவரோடு சாப்பிட்ற கடைசி உணவுன்னு சொல்லி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 3.5 வருஷம் ஆண்டவருடைய ஊழியத்தில் எது வேணால் பேசியிருப்பார், ரொம்ப சகஜமாக. ஆண்டவருக்கு தெரியும் இன்றைக்கி இந்த கடைசி, இந்த லாஸ்ட் சப்பர்ன்ற இந்த கடைசி உணவு மேஜை இதுதான் என்று சொல்லி. அப்போ தான் ஆண்டவர் யாருன்னு எதிர்பார்க்காத ஒன்றை ஆண்டவர் செய்கிறார். திடீரென்று எழும்பி நிற்கின்றார். ஒரு துண்டை எடுத்து தன்னுடைய இடுப்பில் கட்டி கொள்ளுகின்றார். ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி சீடர்களுடைய பாதங்களை ஆண்டவர் கழுவுகின்றார். தான் வைத்திருந்த துண்டால் உடைய பாதங்களை துடைக்கிறார். யோவான் 13ஆம் அத்தியாயம் 14-5 வசனங்களை வாசிக்கிற பொழுது இயேசு ஆண்டவருடைய பணிவை, பாதம் கழுவுகின்ற நிகழ்வை நம்ம பார்க்குறோம். சீடர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா யூத பாரம்பரியத்தில் அவங்களுக்காக நியமிக்கப்பட்ட வேலைக்காரர்கள் அவங்க எஜமா வெளியே போயிட்டு வரும்போது அவங்க வச்சிருக்கிற தண்ணீர் அதை வச்சு அவங்க பாதங்களை கழுவணும். ஆனால் இங்கே கடவுளுடைய மகன் ஒரு வேலைக்காரனின் வேலையை செய்வதை கண்ட சீடர்கள் அவங்க பதறாங்க இல்லையா? ஆண்டவரே, பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே நான் உன் பாதத்தை கழுவ, நீர் என் பாதத்தை கழுவலாமா அப்படின்னு சொல்கிறார். இல்லை, இப்பொழுது விடு என்று சொல்லி ஆண்டவர் தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை, இது ஆண்டவருடைய பணிவினுடைய மைல்கல்லாக, முத்தாய்ப்பாக அமைகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பணிவுக்கு பரிசாக பிதாவாகிய கடவுள் அதே பிலிப்பியர் 2ஆம் அத்தியாயத்தில் சொல்கிறார், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை ஆண்டவர் இயேசு ஆண்டவருக்கு கொடுக்கிறார். விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவதற்கு, எல்லா நாவுக்குமே இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கை செய்வதற்கு ஆண்டவருடைய பணிவு அவரை உயர்த்தினது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக விசுவாச வாழ்வில் நடைபயிலுகிற நம் ஒவ்வொருடைய வாழ்விலும்
இயேசு ஆண்டவர் விரும்புகிற ஒரு குணம் இந்த பணிவு. இன்றைய பின்பற்றல் இயேசுவை போல நம்முடைய வாழ்வில் நம்முடைய ஈகோ அல்லது நம்முடைய சுயத்துக்கு முக்கியத்துவம் தராமல் பணிந்து வாழ்வோம், கிறிஸ்துவை பின்பற்றுவோம். கடவுள் இந்த நாள் முழுவதும் இந்த சிந்தனை வழி நம்மை வழி நடத்தி காப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, இந்த தூய பந்தியிலே பங்கேற்பதற்கு நம்மளே தகுதியில்லை. பரிசுத்த ஆவியானவர் இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக திருநிலைப்படுத்துகிறார். நாம் நமது அபாத்திரத்தன்மையை உணர்வோம். ஆயக்கனுடைய ஜெபத்தை 3 முறை சேர்ந்து சொல்வோம். கடவுளே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். கடவுளே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். கடவுளே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட இந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து வாங்கி உண்ணுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுவனுடைய சரீரம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவள்ளம் பற்றினார். அந்தபடியே உண்ட பின்பு பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், உங்களுக்காக அநேகருக்காக பாவ மன்னிப்பு உண்டாகும்படி சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம், இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று திருவள்ளம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, நம்முடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம், உயிர்த்தலை அறிக்கையிடுகிறோம், திரும்ப வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே. வாருங்கள், கர்த்தருடைய பந்தி உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கடவுளுடையவைகள் கடவுளுடையவர்களுக்கு. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. படைத்தவன் அழகு, படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. படைப்பதின் அழகு, படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி. அடிமைகள் உடன் வந்து விடுதலை அருளும், ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. அடிமைகள் உடன் வந்து விடுதலை அருளும், அருள்வர் அருள் நினைவாகிடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. இறைவனின் அரசதின் முன் சுவை இங்கு, இயேசுவின் அடியவர் இணைவதில் தங்கும். இறைவனின் அரசதின் முன் சுவை இங்கு, இயேசுவின் அடியவர் இணைவதில் தங்கும். குறைகளை மறக்கும், குருவருள் பலிக்கும், குறையில்லா முழுமைக்கு வாழ்வது பிறக்கும். குறைகளை மறக்கும், குருவருள் பலிக்கும், குறையில்லா முழுமைக்கு வாழ்வது பிறக்கும். பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுளம் ஈவதும் இருப்பதும் விருந்ததில் பொதுமை. இறைவனே தன்னை இதில் ஈவது புதுமை. ஈவதும் ஏற்பதும் விருந்ததில் பொதுமை. இறைவனே தன்னை இதில் ஈவது புதுமை. ஈவதால் என்றும் மறைவது வெறுமை. சாவிலே வாழ்வது மலர்வதே இனிமை. ஈவதால் என்றும்
மறைவது வெறுமை, சாவிலே வாழ்வது மலர்வதே இனிமை. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருந்து, பரமனின் திருவுலம் பார்த்திடும் விருந்து. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேகர்களுடைய அருளும் ஆசீர்வாதம் வழிநடத்துதலும் இந்த நாள் முழுவதும் நம்முடைய பணிகளோடும் குடும்ப வாழ்வோடும் நீடித்து நிலைத்திருப்பதாகும். ஆமென். கல்வாரிக்கு போகலாம் வாரி. கல்வாரிக்கு